இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதி புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. வெரி குட். அதே 18ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரிலே முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரிலே முத்திரை போடப்பட்டவர்கள் 140,000. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எதுக்கு இப்படி போட்டு வசனமாக எடுக்க வைக்கிறாரு? ஒரு 4 வார்த்தையை பேசினோமா முடித்தோமான்னு இல்லை. பெரட்டுங்க, அப்படியாவது கொஞ்சம் பைபிள் அங்கிட்டு பெரட்டுங்க. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை, மீட்கப்படும் நாளுக்கென்று என்ன பெற்றீங்க? முத்திரை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை பெற்றீர்கள். இங்கே எத்தனை பேர்னு சொல்லலை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,00,000. அங்கே எத்தனை பேருன்னு அளவு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் முத்திரை. சொல்லுங்க, முத்திரை. தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கிருபையுள்ள தேவனே, we are shielded people. நாங்கள் முத்திரை போடப்பட்ட ஜனங்கள். உம்முடைய முத்திரை எங்களுக்கு இன்றைக்கு விழுவதாக. எங்கள் மேல் உம்முடைய முத்திரை விழுவதாக. முத்திரை போடப்பட்டவர்களில் நாங்களும் ஒருவராயிருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பழைய ஏற்பாடு என்பது ஏசப்பா காலம் வரைக்கும், ஏசப்பா பிறக்கிற வரைக்கும் என்ன காலம்? பழைய ஏற்பாடு. ஏசப்பா காலத்துக்கு பிறகு புதிய ஏற்பாடு. ஏற்பாடுன்னா என்ன? உடன்படிக்கை. சொல்லுங்க, ஏற்பாடுன்னா என்னது? உடன்படிக்கை. பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலர்களோடு மட்டும், யூதர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியோடு மட்டும் உடன்படிக்கை. புது உடன்படிக்கை புறஜாதிகளோடு யூதர் அல்லாதவர்களோடு, குறிப்பாக விசுவாசிக்கிறவர்களோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. அது யூதனாக இருக்கலாம், யூதன் அல்லாதவர்களாக இருக்கலாம். விசுவாசிக்கிறவர்களோடு என் தேவன் என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். பழைய ஏற்பாடு வரைக்கும் யூதர்கள் மட்டுமே தேவனை அறிந்திருந்தார்கள், ஆராதித்தார்கள், பரலோகம் போகிறவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு புறஜாதிகளும் தேவனை அறிய வாய்ப்பு கிடைக்கிறது. அவரை ஆராதிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அவருடைய
ராஜ்யமாகிய பரலோகம் போகிற வாய்ப்பு கிடைக்கிறது. யார் மூலமாய்? இயேசு மூலமாய். இந்த பிரஜாதிகளின் காலம் 2000 வருஷம். இயேசு பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதை சபையின் காலம் என்று சொல்லுவோம், அல்லது புதிய ஏற்பாட்டின் காலம் என்று சொல்லுவோம். இந்த காலம், இந்த காரியம் வந்த பின்பு, எந்த காரியம்? எந்த காரியம்? சபையின் காலம். சபையின் காலம் வந்த உடனேயே, நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், சபையின் காலம் வந்த உடனேயே பழைய ஏற்பாடாகிய யூதர்களுடைய காலம் நிறுத்தப்படுகிறது. யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, யூதர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், யூதர்களுக்கு மட்டும்தான் பரலோகம் என்கிற நிலைமையை நிறுத்தி, யூதனாயிருந்தாலும் சரி, யூதர் அல்லாத கிரேக்கனாய் யாராயிருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவனுக்குத்தான் பரலோகம், விசுவாசிக்கிறவனுக்குத்தான் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்குத்தான் ரட்சிப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் பரலோகம் என்று ரூல்ஸ் மாறப்பட்டது. அதான் புதிய ஏற்பாடு. சட்டம் மாறுகிறது, சட்டம் மாற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது எவ்வளவு நாளைக்கு? சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ரூல்ஸும் மாறிடும். அதுக்கு அடுத்து புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஆகிலும் மாமிச வைராக்கியத்திலே, இந்த யூத குலத்திலே யூதர்கள் அவர்கள் பிரமாணத்துக்காக, நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து சாவார்கள், இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். யாருக்கிட்ட? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்திக்கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்திக்கிறிஸ்து ஆட்சியிலே அவர்கள் சாவார்கள். அப்படி இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் 1,44,000 பேர். அவர்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே பாருங்கள். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், காத்து கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட, நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம், சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், யோசேப்பு கோத்திரம் என்று சொல்லக்கூடிய எப்ராஹிம் கோத்திரம். கடைசியா இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, என்ன கோத்திரம்? பென்யமீன். மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஒரு கோத்திரத்துக்கு 12,000. 12 144,000. 1,44,000 பேர். இங்கே ஒரு கோத்திரம் விடுபடுகிறது. எது? தான். வெரி குட், பரவாயில்லையே. ஏன் அந்த கோத்திரம் விடுபட்டது? அதான் இன்னைக்கு செய்தி. ஏன் அந்த கோத்திரத்தில் முத்திரை போடவில்லை? இதான் இன்னைக்கு செய்தி. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் என்று சொல்லுவதற்கு முன்பு ஆண்டவருடைய பிளானை சொல்லிடும். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளை 12 கோத்திரங்களாக, வம்சங்களாக, சந்ததியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 12 கோத்திரத்திலே ஒருவன் காணாமல் போனான். யாரு? யோசேப்பு. அவன் போய் எகிப்தில் இருக்கிறான். அப்போ எத்தனை பிள்ளைகள் ஆயிடுச்சு? 11. இப்போ அவன் போய் அங்கே எகிப்தில் தான் இருக்கிறான் என்று அறிந்து அவனையும் தன்னுடைய மகனாக மறுபடியும் சேர்க்கிறார். மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஆயிடுச்சு? 13 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ 13 பிள்ளைகளுக்கு 12 கோத்திரம் தான் உருவாக்குவது தேவனுடைய திட்டம். அப்போ என்ன செய்ய? ஒரு கோத்திரத்தை ஊழியம் செய்கிற கோத்திரமாக பிரிக்கிறார். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்போ 13 கோத்திரங்களாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன்?
12 கோத்திரம் தானே வருது, எப்படி 13 ஆச்சுன்றீங்களா? யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேர், எப்ராயிம், மனாசே. அந்த 2 பிள்ளைகளையும் யாக்கோபு தான் பெற்ற பிள்ளையை போல 2 பிள்ளைகள் அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறார். அதனால தான் 11 இருந்தது 13 மாறினது. 11 பேர் தான் இருந்தார்கள். யோசேப்பை சேர்த்தா 12 வரணும். யோசேப்புடைய 2 பிள்ளைகளையும் உள்ளே சேர்த்ததுனால் 13 பிள்ளைகள் ஆகிட்டாங்க. இப்போ ஒருத்தரை நீக்கணும். யாரை நீக்கிறது? எல்லாமே வேண்டிய பிள்ளைகளா இருக்கு. என்ன, யாரை நீக்குவது? அப்பதான் ஆண்டவர் பிளான் பண்றாரு. ஒருவனை வேணா ஊழியம் செய்யற கோத்திரமா மாத்திரும் அப்படின்னு சொல்லி, யார் வைராக்கியமா ஆண்டவருக்காக நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா லேவி கோத்திரம். விக்கிரகத்தை தொடாமல், விக்கிரகத்தை வணங்காமல், பொற்கன்று குற்றியை வணங்காமல் நின்ன அந்த லேவி கோத்திரத்தை அவர் தனக்கு ஊழியம் செய்கிற கோத்திரமாக தேர்ந்தெடுத்தார். அந்த லேவி கோத்திரத்தை வெளியே எடுத்ததுனால் இப்போ மறுபடியும் 12 கோத்திரம் ஆயிடுச்சு. 12 கோத்திரங்களையும் அதில் தான் இந்த பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்களுக்கும் தேசம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசுவா தலைமையில் வந்து தேசத்தை பிடித்து தேசத்தை 12 கோத்திரம் பிரித்தார். ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் நிலம் கொடுக்கல, வெறும் வீடு மட்டும் தான் கொடுத்துருக்கு. என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துக்கு மட்டும் வீடுகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, நிலங்கள் கொடுக்கல. விவசாயம் பண்ண நிலம் கொடுக்கல. ஆடு மாடு வளர்க்கக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்னது? இந்த 12 கோத்திரங்களும் கொடுக்கிற தசம பாகம்தான் உங்களுக்கு வருமானம், சம்பளம். புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12 கோத்திரங்களும் கொடுக்கிற தசம பாகம்தான் இவர்களுக்கு என்னது? சம்பளம். இப்போ இவங்க என்ன செய்யணும்? அந்த சம்பளத்தில் இவங்க தசமாக எடுத்து ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ஆசாரியன் யாரு? ஆரோன் குடும்பம். யாரு? ஆரோன் குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஆரோன் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அப்போ தசம பாகம் என்பது எல்லாருமே கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆரோன் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ஸோ தசமபாகம் என்பது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட கட்டளை. வெரி குட். யார் சொல்றா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டளை எல்லாருமே செய்யணும். 12 கோத்திரங்களும் தசமாவும் கொடுக்கணும். அது லேவி கோத்திரத்துக்கு சம்பளம், அவங்க ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதுனால. அவர்கள் வந்த காணிக்கை தசமாவாக அதில் அவங்க தசமாவை எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? ஆரோன் குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஆசாரியன் அவங்க தசமாக எடுத்து பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கணும். இப்படி தசம பாகம் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டிலே வரும்போது நல்லா கவனிக்கணும். நாம் எல்லோருக்குமே கர்த்தர் முத்திரை போடுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ 12 கோத்திரத்தில் மட்டும் முத்திரை போடப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து காலத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்க இந்த 12 கோத்திரத்துக்கு முத்திரை போடப்பட்டிருக்கு. இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதியானவர்கள். யூதர்களிலே முத்திரை போடப்பட்ட அந்த 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறார்கள் என்று 14 அதிகாரத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறார்கள்? முத்திரை போடப்படுகிறார். அதைத்தான் எபேசியரில் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பெற்ற முத்திரையை துக்கப்படுத்திடாதீங்க. முத்திரை கேன்சல் ஆயிரும். முத்திரை கேன்சல் ஆயிரும். அப்போ நாம் போடப்பட்ட முத்திரையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் முத்திரை போடப்பட்டவர்கள். முத்திரை போடப்பட்டவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென், ஆமென். முத்திரை ரொம்ப முக்கியம். முத்திரை போடுதல் என்றால் என்ன? ஷீல்டட். என்னது? சீல். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் சீல் குத்தி இருக்கு. தபாலை போடுறோம், பெட்டியில் போடுவோம். அவங்க அந்த தபால் கையில் கொண்டு கொடுப்போம், அவங்க வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுக்கு பிறகு அந்த தபாலில் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அதை எடை போட்டு பார்ப்பாங்க, கரெக்டான ஸ்டாம்பு ஒட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. 100 கிராமுக்கு ஏற்ற ஸ்டாம்பு ஒட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்டாம்பு ஒட்டலைன்னா அந்த தபால் அங்கே வச்சுருவாங்க. ஸ்டாம்பு ஒட்ட சொல்லுவாங்க.
கரெக்டாக ஸ்டாம்ப்லாம் ஒட்டி இருக்குன்னா அதுக்கு பிறகு அந்த தபாலை என்ன செய்வாங்க, வரிசையாக வச்சு என்ன குத்திடுவாங்க, சீல் குத்தியாச்சுன்னா அந்த தபால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு தான் இருக்கணும். சீல் குத்தியாச்சுன்னா அந்த தபால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். மறுநாள் அது எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு என்ன செஞ்சணும், அனுப்பணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குத்தி இருக்கு? தபால். நீங்கள் நானும் தபால் மாதிரி நம்ம மேல சீல் குத்தியாச்சு. நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருக்க முடியும். தபால் ஒரு நாளைக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸு. சர்ச்சு தான் என்னது, போஸ்ட் ஆஃபீஸு. நீங்களும் நானும் யாரா இருக்கோம், தபால். கர்த்தர் சீல் குத்திட்டாரு. இனி சீல் குத்தினவங்க ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. நம்ம போக வேண்டிய அட்ரஸ் அதான். இது மட்டும் வேகமா வருது பாருங்க, விவரமான ஆட்கள். நாம் போக வேண்டிய தபால் இங்க இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ சீல் ரொம்ப முக்கியம். சீல் குத்தின தபால் மாத்திரமே அனுப்பப்படும், பட்டுவாடா பண்ணப்படும். சீல் குத்தாட்டா அது அங்கே தான் கிடக்கும், அங்கே தான் கிடக்கும். அந்த நபரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்கள் தபால் இங்கே தான் இருக்குது, போதுமான ஸ்டாம்ப் ஓட்டல, அதனால தான் அனுப்பலை. அனுப்ப ஓட்டும். நீங்கள் இங்கே கிடக்க விரும்புகிறீங்களா, அங்கே வர அங்கனைக்கிலே கூப்பிட்டு ஸ்டாம்பு சரியாக ஒட்ட சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சிஸ்டர் வரக்கான இன்னைக்கு லீவாக நடந்தது. அவங்கள்ட்ட கேட்டால் எல்லா கதையும் சொல்லி தருவாங்க. இல்லைன்னா அதில் எழுதிடுவாங்க, இன்னும் ஸ்டாம்பு இவ்வளோ ஒட்டணும். நான் தபால் அனுப்பி அந்த நபர்கிட்ட சொல்லி உங்கள் ஆள் ஸ்டாம்பு கொஞ்சமாக ஒட்டியிருக்கு, காசை கொடுக்கணும். நாம் anyhow we are shielded people. நாம் முத்திரை போடப்பட்ட ஜனங்கள். யூதர்களிலே 1,44,000 பேருக்கு முத்திரை போடப்பட்டது. புறஜாதிகளாகிய நமக்குள்ளே எத்தனை லட்சம் தெரியாது, ஆனால் முத்திரை போடப்பட்டவர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு கோத்திரம் முத்திரை போடப்படவில்லை. யாரு, ஏன் அந்த கோத்திரத்துக்கு முத்திரை போடவில்லை? அந்த ரகசியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேரம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் என்னோட சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க. நியாயாதிபதி புஸ்தகம். ஏன் தான் கோத்திரம் விடுபட்டது? 17 அதிகாரத்தில் ஒரு 2 சம்பவம் இருக்குது. 18 அதிகாரத்தில் அந்த தான் கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 18 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருப்பதற்கு தங்களுக்கு சுதந்திரத்தை தேடினார்கள். குடியிருப்பதற்கு எதை தேடினார்கள்? யாரு? இந்த தான் கோத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றியதான ஒரு சம்பவம், 2 சம்பவம் இருக்குது 17 அதிகாரத்தை. அதையும் பார்த்துட்டு இதுக்கு வருவோம். சரிதானா? அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும், ஆழமான ஒரு பிரயோஜனமான சத்தியம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இந்த 2 அதிகாரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதிகாரம். வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய 17:1 எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன். மலை தேசம் எப்ராயிம் கோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து கானான் தேசத்தை பிடித்த உடனே அங்கே இருந்ததான 31 ராஜாக்களையும் முறியடித்து அத்தனை ராஜாக்களை கொன்று அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களை எல்லாம் துரத்தி, தேசத்தை விட்டு துரத்தி, கொல்ல வேண்டியவர்களை கொன்று, துரத்த வேண்டியவர்களை துரத்தி, தேசத்தை பிடித்து 12 கோத்திரங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? பங்கிடப்படுகிறது, சீட்டு போடப்படுகிறது. சீட்டு எந்த கோத்திரத்துக்கு எந்த விழுகுதோ அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கும். அந்த இடத்துல இருக்கிற வீடுகளும் அந்த இடத்துல இருக்கிறதான நிலங்களும் அந்த கோத்திரத்துக்கு சொந்தம். அப்படி சீட்டு விழுகும்போது வடக்கே வடக்கே அந்த லாஸ்ட்ல தான் கோத்திரத்துக்கு விழுகிறது. அதுக்கு அடுத்து எப்ராயிம் கோத்திரத்துக்கு விழுகுது, அந்த கலிலேய கடற்கரை ஒட்டி, கடற்கரை பகுதியை ஒட்டி எப்ராயிம் கோத்திரத்துக்கு. அதுக்கு கிழக்கு, அதுக்கு மேற்கே
நப்தலி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், இப்படி எல்லாம் அவங்களுக்கு சீட்டு மாறி மாறி விழுகுது. அந்தந்த கோத்திரத்துக்கு இங்கிட்டு கிழக்க வரும்போது கிழக்கு பக்கத்தில் மனாசே கோத்திரத்துக்கு விழுகிறது, அதுக்கு கீழே காத்து கோத்திரத்துக்கு, இப்படி சீட்டு விழுக 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 அந்தந்த கோத்திரத்துக்கு யோசுவா என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பிரித்து கொடுத்துக்கிட்டே வராரு. கீழே வரும்போது யூதா கோத்திரம் பென்யமின் கோத்திரத்துக்கு பிரித்து விழுகுது. அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ரைட். இப்போ இதில் கொண்டு வந்த ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயத்தை எங்கே வைப்பது? இந்த 12 கோத்திரத்துக்கு மையமான இடமாய் இருக்கிற எப்ராயிம் கோத்திரத்திலே இந்த ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரம் என்ற சர்ச்சு அமைக்கப்படுகிறது. கூடார சர்ச்சு. என்ன சர்ச்சு? ஆசரிக்கிறதுனா ஆராதிக்கிற கூடார சர்ச். அதான் ஆசரிப்பு கூடாரம். கூடார சர்ச் போடப்படுகிறது, முதல் சர்ச். இது எப்ராய் கோத்திரத்தில் இருக்கு. இது ஒரு கொஞ்சம் பெரிய நல்ல செழிப்பான நல்ல மலையும் சமபூமியும் கிடைக்கிற நல்ல பகுதி. இந்த பகுதியில் எப்ராயிம் கோத்திரத்துக்கு விழுந்தது. எப்ராயிம் கோத்திரத்தின் தான் மைய பகுதியாக இருக்கிறது. இங்கே தான் சமாரியா பட்டணம் இருந்தது. இந்த பகுதியில் தான், இந்த ஊரை சேர்ந்தவர் தான் சாமுவேலுடைய அப்பா அம்மாவாகிய யாரு? பற்றிலாம் இப்படி பைபிள் தெரியாமல் இருந்தால் நான் எப்படி உங்களை கொண்டு பரலோகம் சேர்க்க? எல்கானாவும் அண்ணாலும். அப்போ இந்த எப்ராயிம் கோத்திரம் ரொம்ப முக்கியமான கோத்திரம். யோசேப்புடைய மகன் எப்ராயிம் யாரு? யோசேப்புடைய மகன் எப்ராயிம் மனாசே. அதனாலே இந்த கோத்திரத்தை ரொம்ப நேசித்தார் யாக்கோபு. இந்த கோத்திரத்தை ஆண்டவர் நேசித்தார். சர்ச்சை இவங்களுக்கிட்ட தான் அமையுது. 12 கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்காரன் இங்கே தான் வரணும் ஆராதிக்க. அப்படின்னா எப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்றதுக்கு ஏற்ற வாய்ப்பான ஊர். இந்த எப்ராயிம் கோத்திரத்தாரை பாருங்க, சேட்டை செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் 2 போட்டாரு, அழுதாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அப்படி இந்த கோத்திரம் முக்கியமான கோத்திரம். இந்த கோத்திரம் நடந்த 2 வண்டவாளத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். எடுங்க 2ஆம் வசனத்தை, 17:2. மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இந்த கோத்திரத்தில் இருந்தான். அவன் மலை தேசத்தை, எப்ராயிம் மலை பிரதேசத்தில் இருந்தான். அவன் தாய் நானே சொல்றேன், நீங்க கீழே படிச்சுக்கோங்க, ஒரு உண்டியல் போட்டு வச்சா. அவங்க அப்பா இறந்துட்டாரு. யாரு? மீகாவுடைய அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மா என்ன செய்து உண்டியல் போட்டு வந்துச்சு. நீங்க கிறிஸ்மஸ்க்கு உண்டியல் போட்டிருக்கீங்களா? போடாட்டா நீங்கள் மொத்தமாக எழுதி கவரில் வச்சாது உண்டியல்னு கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தாய் உண்டியல் போட்டு வச்சிருந்தான். எவ்வளவு உண்டியல் சேர்ந்திருக்கு? 1100 வெள்ளிக்காசு. எவ்வளவு? 1100. ஏசுநாதரை காட்டி கொடுக்க எவ்வளவு ரூபா? 30 வெள்ளிக்காசு. அப்போ எவ்வளவு உண்டியல் சேர்ந்திருக்கு? 1100 வெள்ளிக்காசுனா அப்போ பெரிய அமௌண்ட் தான். ஏசப்பாவை காட்டி கொடுக்கவே எவ்வளோதான். அப்போ எவ்வளோ உண்டியல் சேர்ந்துருக்கு பாருங்க. உண்டியல் நீங்கள் சேர்த்து வைப்பிய உங்கள் பிள்ளைகள் ஓட்டையை போட்டுருவாங்க. வெளியே தெரியாது, நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பிய உண்டியல் இருக்கும். கிறிஸ்மஸ் வர்றாங்க, கேரள் ரெண்டு வரும்போது உண்டியலை கொடுக்கணுமேனு எடுத்து என்ன அங்கே வெறும் டப்பா தான் இருக்கும். நம்ம வயலுக்கு அந்த சேட்டையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ உண்டியலையாவது வெறும் கொடுத்துருக்க வேண்டியான. எப்படி பாஸ்ட்டு வெறும் உண்டியலை கொடுக்காதேன், தண்ணி மோக்கிற கப்பா வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. இது நம்ம ஊருக்கு ஒத்து. இந்த உண்டியல் இந்த அம்மா சேர்த்து வைக்க அவள் மகனாகிய மீகா என்பவன் என்ன செஞ்சிட்டான்? உண்டியல் காசை பூரா எடுத்து விட்டான். இந்த அம்மா கிறிஸ்மஸ் வருதே உண்டியலை கொடுக்கணுமேன்னு சொல்லி எடுக்க போகுது. வெறும் டப்பாவா இருந்தவொடனே அந்த அம்மாவுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியலை. ஏன்னா பெரிய அமௌண்ட்டில் 1100 வெள்ளிக்காசு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேனே, என் காசை கத்தருக்காக சேர்த்து வச்சேனே, இப்படி என் காசை பூரா போச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாமல், எவன் எடுத்தானோ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் குடும்பமே அழிஞ்சிரும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அவன் சாபத்து மேலே சாபம் கட்டுது. போகும்போது வரும்போதும் சாப்பிடும்போதும் நிற்கும் போதும் தூங்கும்போதும் அந்த அம்மா விடிய விடிய சாபம் போடுறத பார்த்த உடனே அவன் மகனுக்கு என்ன வந்துருச்சு?
வயிற்ற கலக்கிருச்சு. அவன் எந்திரிச்சு சொல்கிறான், அம்மா, அவன் சொல்கிறான் பாருங்க, நீ என் காது கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணத்தை எடுத்ததே நான் தாம்மான்ட்டான். யார்? மகனாகிய மீகா. நான் தாம்மா எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருமா, நான் எப்படியா அந்த காசை திரும்பி தந்துறேன்னு எடுத்து காசை திருப்பி கொண்டு என்ன செய்கிறான்? கொடுக்குறான். திருப்பி கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு பயம் வந்து, நம்ம போட்ட சாபம் பூரா நம்ம மகனுக்கு வந்துருமே, ஐயோ ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மகனை ஆசீர்வதிக்குது. 2ஆம் வசனத்தில் கடைசியில், என் மகனே நீ கர்த்தரால் என்ன செய்யப்படுவாய்? ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு அந்த மகனை ஆசீர்வதிக்குது. ஆண்டவரே, என் சாபத்தையெல்லாம் வாபஸ் வாங்கிறேன். அப்போ உனக்கு தான் அந்த சாபம். நீங்கள் ஆண்டவரே சாபத்தை பூரா வாபஸ் வாங்கிறேன், என் மகனை எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, ஆசீர்வதிச்சிருங்க எனக்கு. சரி, என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய கோபத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்வோம்? இந்த 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 1100 வெள்ளிக்காசில் 200 வெள்ளிக்காசை எடுத்து, எவ்வளவு? 4ஆம் வசனத்தில், அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவள் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டானாகி ஆசாரி கையில், தங்காசாரி கையில் கொடுத்து, அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணினான். பார்த்தீங்களா? அந்த உண்டியல் காசு அப்படியே போயிருந்தா கூட போயிருக்கும். இப்ப வீட்டுக்குள்ளே அந்த உண்டியல் காசு எதா மாறுது? ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கன்னு சொல்லி, ஆண்டவருடைய கோபத்தை மாற்ற போறேன்னு சொல்லி அவருக்குன்னு எதை உண்டாக்குகிறார்கள்? அவருக்கு பெயரில் ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்குகிறது இந்த தாய். தாய் மானஜன் 1100 வெள்ளிக்காசுல 200 வெள்ளிக்காசை எடுத்து தாயும் மகனும் சேர்ந்து அங்கே வெள்ளியிலே என்ன செய்கிறார்கள்? சொரூபத்தை உண்டாக்கலாமா? நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார் அல்லவா? விக்கிரக ஆராதனை ஆகாதே, விக்கிரகமே ஆகாதே என்பதை அவர்களுக்கு தெரியுமா தெரியலையா? வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். சீக்கிரம் நிறைய சொல்ல வேண்டிய சத்தியர். 4ஆம் வசனம். கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீருக்குள்ளும் உண்டாயிருக்கிற சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்காக, பத்தியலா, இதைத்தான் அன்னைக்கே சொன்னார். சொரூபத்தை உண்டாக்காத, விக்கிரகத்தை உண்டாக்காத. சொரூபத்துக்கு விக்கிரகத்துக்கு என்ன வித்தியாசம்? சொரூபம் என்று ஏதாவது ஒரு உருவம், விக்கிரகம் என்பது குறிப்பிட்ட சாமியின் உருவம். புரியுதா? குறிப்பிட்ட சாமியின் உருவம். நந்தி சாமி வெறும் கண்ணுக்குட்டி தான், ஆனால் அதுக்கு பேர் என்னது? நந்தி. பாம்பு தான், ஆனால் அதை என்ன செய்கிறாங்க? நாகதேவை. அப்படித்தானே வச்சு கும்பிட்றாங்க, நாக தேவதை. அப்போ இப்படி சாமியாக கும்பிடுவதற்கு உண்டாக்கி கொண்ட உருவத்துக்கு பெயர் விக்கிரகம். சாதாரணமாய் ஒரு உருவாக்கி கொண்ட விக்கிரகத்துக்கு பெயர் சொரூபம். சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்கலாமா? அதே யாத்திராகமும் அதே 20ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை பாருங்க. சீக்கிரம். நீங்கள் எனக்கு ஒப்பாக கூட வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ தெய்வங்களை உங்களுக்கு, அப்ப எனக்கு, நான் கர்த்தருக்காக ஒரு தெய்வத்தை உண்டாக்க போறேன், பொன் தங்கத்தில் செய்ய போறேன், வெள்ளியில செய்ய போறேன். அவரே சொல்றாரு, எனக்கு கூட எனக்கு ஒப்பாக எதையுமே எனக்கே ஒன்று உண்டாக்காத. கர்த்தர் ஏசப்பா சிலை வாங்கி வச்சிருக்கேன், ஏசப்பாவே சிலையை விரும்பல, நீ எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அலையிற? அவரே சொல்றாரு, எனக்கு ஒப்பாக எந்த சொரூபத்தையும் சிலையையும் உண்டாக்காத. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் படுத்துற பாடு. நாங்கள் யார் சிலை வச்சிருக்கோம்? சேசு சிலை, மாதா சிலை, சூசையப்பர் சிலை, இப்போ அந்தோனியார் சிலை, எத்தனை சிலைகள். அவரே சொல்றாரு, எனக்கு ஒப்பாக கூட ஒரு சிலையும்
உண்டாக்கவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் எழுதுறாரு. அப்படி என்றால் இங்கே யூதர்களில் யாருமே சிலைகளை வச்சு வணங்குகிறவர்கள் அல்ல. ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சேக்க அன்னைக்கு வாங்கி கட்டினானுங்க. அப்படி இருக்க இந்த மீகா குடும்பம், இந்த எப்ராயி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போய் கிடக்கிறார்கள். இவர்கள் மீகா குடும்பம், இந்த எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த மீகா வீட்டிலே இந்த தாயும் மகனும் சேர்ந்து இப்படி விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்க வணங்க காரணம் என்ன? மண்டையில என்ன இல்லை? வேத அறிவு இல்லை. பேருக்குத்தான் அவர்கள் யூதர்கள். வேத வசன அறிவில்லை. தேவன் இப்படி உண்டாக்க கூடாது என்று சொல்லி இருக்கிற அறிவு இல்லை. இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒழுங்கா சர்ச்சுக்கும் போறதில்ல, பைபிளையும் படிக்கிறது இல்லை, பிரசங்க நேரமும் தூங்குறது. அப்புறம் அப்படியே சர்ச்சுக்கு போனாலும் பிரசங்கத்தை கவனிக்காம தூங்குறது. பைபிள் அறிவு இல்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற வேத அறிவு இல்லை. அப்புறம் நீங்களும் ஒரு மீகா குடும்பமா மாறிடுவீங்க. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே விக்கிரகம் நுழைஞ்சிருக்கிறது போட்டா என்ற பெயர்ல. நான் விழிப்பா இருக்கணும், சத்தியத்தில் உறுதியா இருக்கணும். இப்ப கிறிஸ்துமஸ் வருது, குடில் என்ற பெயர்ல இந்த வீட்டுக்குள்ள எது வந்துடும்? அதுக்கு தான் சொல்றது. இன்னைக்கு அடுத்தது அதுக்கு தான். கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே விக்கிரகம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவைகளை உண்டாக்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. இந்த மீகா குடும்பம் ஒரு யூத குடும்பம். தேவன் ஆவியாய் இருக்கிறார்னு தெரியும், ஆனால் சத்தியம் தெரியாததுனால் இன்னைக்கு அவர்கள் 200 வெள்ளிக்காசுக்கு எது செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க? சிலைகளை செஞ்சு வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா வச்சதும் இல்லாமல் அவைகளை உண்டாக்கி 5ஆம் வசனம் சொல்லுது, மீகா சுவாமிக்கு 4ஆம் வசனத்துடைய கடைசியிலே ஒரு வார்ப்பிக்கப்பட்ட சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ணினான். அவைகளை மீகா வீட்டிலே வைத்திருந்தான். 5ஆம் வசனம் சொல்லுது, சுவாமிக்கு ஒரு அறை விட்டு, ஸ்பெஷல் பூஜை அறை. என்ன அறை? ஹலோ, என்ன அறை உண்டாக்கி? இனி இந்த சிலையை நாம் தனியாக நம்மளோட சேர்த்து வைக்கக்கூடாது. அவைகளெல்லாம் எதுக்குள்ளே வைக்கணும்? தனியாக ஒரு பூஜை அறை வச்சல. அன்னைக்கே பூஜை அறை சிஸ்டம் வந்துருச்சு. பூஜை அறையை உண்டாக்கி அந்த சிலை இருக்கிற, அந்த சொரூபம் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சுவாமி. ஹலோ, நான் சொல்ற புரியுதா? 5ஆம் வசனத்தை பாருங்க. யாருக்கு? சுவாமிக்கு ஒரு அறை, இவங்களுக்கு ஒரு செவுட்டில் அறையணும். அது நீங்க பைபிள்ல 2 இடத்துல சுவாமின்ற வார்த்தை இருக்கு. யோனாவை தூக்கி கடல்ல போடும்போது சுவாமிக்குன்னு ஒரு வார்த்தை வரும். அவங்க அந்த கப்பலில் இருந்த பூரா என்ன செஞ்சானுங்க? விக்கிரகத்தை கும்பிட்றவங்க. அவங்க பூரா சேர்ந்து என்ன பேர் வச்சாங்க? சுவாமி. அவங்க சாமிக்கு என்ன பேர்? சுவாமி. இங்கேயும் பாருங்க, சிலை இருக்கிறனால என்ன பேர் வருது? அப்போ விக்கிரக சாமிக்கு பேர் தான் சுவாமி. நம்ம சாமிக்கு பேர் கத்தர். நம்ம சாமிக்கு பேர் இருக்குங்க. நம்ம சாமிக்கு என்ன இருக்கு? பேர் இருக்கு. ஒரே தேவன், ஒரே கத்தர், பேர் இருக்கிற சாமி. அவனுக்கு எந்த பேரை எதுக்கு வைக்கணும்னு தெரியாதனால மொத்தத்தில் அவங்களுக்கு பேர் என்னது? சாமி. என்ன பேர் வச்சிருக்காங்க? சாமி. சாமியார். இந்த அங்கி போட்டுக்கிட்டு வர்றாங்கல்ல, காவியஸ்திரம் மட்டும், அவருக்கு என்ன பேர்? சாமியார். நல்ல தெரியும்னா அது சாமியார்ல அவர் பேர். சாமி யாருன்னு கேட்டாங்க. ஏன்னா பல பேர்ல இருக்காங்களா, பல பேர்ல இருக்கா. இது எந்த சாமி? ஐயப்பன் சாமியா, முருகன் சாமியா அப்படின்னு கேட்கறதுக்கு போல, எந்த சாமின்னு கேட்கறதுக்கு போல, இது 2 பேருமே பச்சையாக உடுத்திக்கிட்டு வரையே, 2 பேரும் கருப்பாக உடுத்திக்கிட்டு வரையே, 2 பேருங்கிட்டு சிவப்பாக உடுத்திக்கிட்டு வரையே, எந்த சாமின்னு கேட்கறதுக்கு போல சாமி. அதான் என்ன பேர்?
சாமி யார், சாமி யார், சாமி யாருன்னா ஏகப்பட்ட சாமி இருக்குது, எந்த பேரத்தையும் சொல்ல அப்படின்ற எதன்னு ஐடென்டி பண்ணுறதுக்காக கேட்டதான் யார், சாமி யாருன்னு. அப்போது இந்து தெய்வங்களுக்குத்தான் என்ன வைப்பாங்க, சாமின்ற பேர். அதனால தான் நம்ம சாமின்ற வார்த்தையை சொல்கிறதும் இல்லை, ஆராதிக்கிறதும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன இருக்கு, பேர் இருக்கு, கர்த்தர் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆபிரகாம் சந்ததியை சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்த இஸ்ரவேலனாக இருந்தும் எதை கும்பிட்றவனாக இருக்கான், விக்கிரகத்தை வச்சு உண்டு பண்ணி கும்பிட ஆரம்பித்தான். இப்போ பாஸ்ட் தேவை, ரூம் கட்டியாச்சு, சிலையை தூக்கி ரூமுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ என்ன தேவை, பாஸ்ட் தேவை. இந்த அம்மாவுக்கு இந்த மீகா கூட பிறந்த தம்பிமார் இருக்காங்க, அவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு யாராக்கியாச்சு போச்சு. 5ஆம் வசனத்தில் தன் குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அந்த கோயிலுக்கு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை அறைக்கு யாராயிட்டான், ஆசாரியன். ஆசாரியன்னா என்ன அர்த்தம், பாஸ்டர். பத்தியலா குடும்பம் எப்படி விளையும்? ஒரு ஆசாரியன்னா அதுக்கு தகுதி வேண்டாமா, அழைப்பு வேண்டாமா, வேத அறிவு வேண்டாமா? இதுக்கும் வேத அறிவு இல்லை, அங்கே பிள்ளைகளுக்கும் அறிவு இல்லை. இப்படி ஒரு விளக்கங்கட்ட சாமிக்கு விளக்கங்கட்ட பூசாரி தம் மகனையே யாராக்கி வச்சிருக்கு, பாஸ்டர் ஆக்கி வச்சிருக்கு. விளங்குமா அது? இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, தான் வீட்டு ஆளுகளையே மட்டும் கூப்பிட்டு வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சுனா என்னன்னே தெரியலை, பைபிள் அறிவு இல்லை, ஆண்டவருடைய சத்தியம் என்னன்னு தெரியலை. குடும்பத்து ஆளுகளை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சர்ச்சை. இதுதான் இங்கே நடக்குது. யார் வீட்டில், மீகா வீட்டில். என்ன, ஒரு விக்கிரகத்தை தானாக அந்த உண்டியல் காசில் எடுத்து 200 வெள்ளிக்காசு எடுத்து சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. இப்படி ஒரு பின்மாற்றத்துக்கு காரணம் அவர்களுக்குள்ளே எது இல்லை. நீங்கள் பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணுறீங்க, சத்தியத்தை மிஸ் பண்ணுறீங்க. தெரியாட்ட கேட்டாவது கற்றுக்கொள்ளுங்க. பாஸ்டர் இதெல்லாம் இப்போ நம்ம செய்யலாமா, இப்படிலாம் இருக்குது, நமக்கு எது சத்தியம் அப்படின்னு கேட்டாவது கம்யூனிகேஷன். பாஸ்டர்கிட்ட பைபிளை பற்றி விவரமாக கேளுங்க. எப்படி செய்யணும், நம்ம கிறிஸ்தவத்தில் எப்படி பிள்ளைகள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு பிள்ளைகள் காரியம் வைக்கிறீங்க, எதை செய்யணும், எப்படி செய்யணும் கேட்டாவது செய்யுங்க. ஒரு வீடை கட்டுறீங்க, வீடை பால் காய்ச்சல்ன்ற பேரில் வீட்டில் பூரா சந்தனத்தையும் இதையும் தடவி வச்சு தச்சு கழுக்கிற பேரில் கோழியை கொண்டு வந்து சேவலை வீட்டுக்குள்ளே அறுத்துக்கிட்டு ரத்தத்தை சிந்திக்கிட்டு என்ன இது கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிய? அதுக்காக மொத்தம் நீங்கள் யார் மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கிய, மீகா குடும்பம் மாதிரி ஆகிட்டு இருக்கிய, மீகா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிய. வீட்டுக்குள்ளே விக்கிரகத்தை மறைமுகமாக பிசாசு என்ன செய்கிறான், கொண்டு வர்றான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள், சத்தியத்திலே தெளிவாய் இருக்க வேண்டும், சத்தியத்தை தெளிவாய் பின்பற்ற வேண்டும். நீங்கள் மறைமுகமாக அறியாமையினாலே, இந்த மீகா குடும்பம் இப்படி செய்ய காரணம் என்ன, அறியாமை. எப்படி வேதத்தை தேடணும், எப்படி சத்தியத்தை தேடணும், அறியாமையினாலே திரும்பவும் கிறிஸ்தவனாய் இருந்தும் விக்கிரகத்தை கும்பிடுகிற குடும்பமாய் மாறி போயிடுது. அந்த சிலையை செஞ்சு வச்சுட்டு அந்த சிலைக்கு கர்த்தர்னு பேர் வச்சுட்டாங்க, யெகோவான்னு. அதுக்கு வேற பாஸ்டர். யாரு பாஸ்டர், மகனே பாஸ்டர். எப்படி ஆசீர்வதிப்பா, எவ்வளவு வேதனைப்படுவார். சரி, இந்த கூத்து இந்த வீட்டில் இருக்கட்டும், இன்னும் அடுத்த கூத்தை பாருங்க. அந்த அதிகாரத்தில் இது வேற இருக்குன்னு தான் கோத்திரத்தை எடுக்கவே இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், இது என்ன சொல்ல, சரி 7ஆம் வசனத்துக்கு வாங்க. பெத்லெகேம் ஊரான் ஆகிய லேவியனான ஒரு வாலிபன் அங்கே வந்து தங்கியிருந்தான். எந்த ஊரில், பெத்லெகேம். பெத்லெகேம் எங்கே இருக்கு, தெற்கே யூதா கோத்திரம். எருசலேமிலிருந்து 8 கிலோமீட்டர். இங்கே தான் யார் பிறந்தது, ஏசப்பா பிறந்தார். இங்கே இருந்து எப்ராயிம் கோத்திரம், கலிலேயா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற எப்ராயிம் கோத்திரத்துக்கு போகிறான் ஒரு லேவியன். யார், லேவியர்களுக்கு என்ன கிடையாது, சொத்து கிடையாது. அவர்களுக்கு வீடு மட்டும்தான் உண்டு குடியிருக்கிறதுக்கு. மீதியெல்லாம் அவங்களுக்கு வருமானம் ஊழியம்தான். ஊழியத்தில் வருகிற காணிக்கை தான் அவர்களுக்கு சம்பளம்.
அப்போ இந்த லேவியன் எங்க பெத்லகேம் ஊரில் இருக்கிற லேவியன் எங்க போகிறான்? அப்படியே போகிறான் தான் தோண்டியா. யாராவது நம்ம கூப்பிட்டு ஜோமனை சொல்ல மாட்டாங்களான்னு, சுவிசேஷர் மாதிரி போகிறான், நேராக போகிறான். போனால் எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கிற இந்த மீகா வீட்டுக்காரன் பிடிச்சிடான். ஐயா நீங்கள் யார்? நான் எருசலே பெத்லகேம் ஊரை சேர்ந்த ஒரு ஊழியக்காரன், லேவியன். ஊழியக்காரனா லேவியன். அப்படியா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு புது சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கோம். என் தம்பி தான் யாராக இருக்கான் சொல்லுங்க, பாஸ்டாக இருக்கான், நீங்களும் வாங்க. நீங்கள் என்ன, அவனுக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை என் தம்பிக்கு, உங்களை என்ன எதை ஆக்கிடலாம், பாஸ்டாக ஆக்கிடலாம். போயிட்டான். தங்கின உடனே அவன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இங்கே எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த இதுக்கு போய் பாஸ்டாக ஆகிக்கிறீங்களா? ஆகிக்கிறேன். என்ன சம்பளம்? வருஷத்துக்கு 10 வசனத்தில் பாருங்கள், வருஷத்துக்கு 10 வெள்ளி காசு. அப்புறம் ட்ரெஸ்ஸு, வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸுக்கு புது வருஷத்துக்கு. அப்புறம் 3 வேளையும் உங்களுக்கு சாப்பாடு தர்றாங்க, வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு தந்துடுறாங்க, அப்புறம் 10 வெள்ளி கொடுக்குறாங்க. ஓகே, தான் தோண்டி அப்படி ஊர் அலையிறதுக்கு இன்றைக்கெல்லாம் இருந்துருவோம். 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ்ஸு கிடைக்குது, உட்காந்துடணும். உட்காந்துட்டான். அப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு தகப்பனாகவும் ஆசாரியனாகவும் நீ இரு. ஏன்னா அவங்க அப்பா செத்து போயிட்டார், மீகா அப்பா செத்து போயிட்டார். அப்போ அப்பா இல்லை. அப்போ நீ ஒரு தகப்பன் மாதிரி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பாஸ்டாக இருந்துக்கிட்டு, ஆக்சுவலி இவன் யார்? வாலிபன், கல்யாணம் ஆகாத வாலிபன், இப்போ இருந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே தான் கோத்திரத்தை சேர்ந்த 18 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் தான் கோத்திரத்தில் இருக்கிற தான் கோத்திரத்துக்கு யோசுவா எல்லாம் பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு 2 பட்டணத்தை பிரித்து கொடுத்தார். 2ஆம் வசனத்தில் தான் கோத்திரத்துக்கு என்ன பட்டணம் கொடுத்தாரு? சோராவில் எஸ்தாவோல். சொல்லுங்க, சோராவில் எஸ்தோவில் என்ற 2 பட்டணத்தை பிரித்து கொடுத்தார். இந்த 2 பட்டணத்திலையும் அந்த தான் கோத்திரத்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இடம் பத்தாது, இன்னும் இடம் வேணும். இடம் வேணும்னா நீ அப்போயே யோசுவாட்ட கேட்டு வாங்கியிருக்கணும். அது அல்லாமல் இப்போ என்ன செய்கிறாங்க, புது இடம், இன்னும் பட்டணத்தை கட்டி நாங்கள் உண்டாக்கணும், எங்களுக்கு இடம் வேணும்னு 1ஆம் வசனம் சொல்லுது. தான் கோத்திரத்து குடியிருக்கிறதுக்கு, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரமாகிய இடம் தேடினார்கள். அப்படி வரும்போது தான் கோத்திரத்தார் என்ன செய்தாருன்னா, இடம் தேடுறதுக்கு தன்னுடையதான 2 பட்டணத்திலையும் ஒரு 5 பேர் வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள். செலக்ட் பண்ணி அந்த அனுப்புகிறாங்க. அந்த 2ஆம் வசனத்தில் 5 பேரை செலக்ட் பண்ணி வேவு பார்க்க அனுப்புகிறோம், எங்கே போய் நம்ம இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன செஞ்சான், கீழே மீகா வீட்டை நோக்கி வருகிறான். எங்கே வர்றான்? மீகா வீடு எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கு. இன்னொரு கோத்திரத்துக்குள்ளே போய் வம்புலுக்க போகலாமா, இடங்க போகலாமா? நீ போனால் யார்கிட்ட போய் இருக்கணும்? அதுக்கு வடக்கே இருக்கிற புறஜாதிகள் இருக்கிற இடம், அங்கிட்டு போய் இருக்கணும். ஹலோ, புரியுதா? அப்போது இந்த இடைஞ்சல் யாருக்கு பண்ண போகிறான்? எப்ராஹிம் கோத்திரத்தாகிய தன் சகோதரனாகிய தன் இனத்தாராகிய எப்ராஹிம். இப்படித்தான் இருக்கிறாங்க விசுவாசிகள். உனக்கு ஒரு தேவைன்னா நீ கர்த்தர்ட்ட கேளு. நீ உன் கூட பிறந்த உன் சகோதரனாகிய உன்னுடைய இனத்தாருக்கே, நீ உன் விசுவாசிகளுக்கே இடைஞ்சல் கொடுக்கிறவர்களா இருக்கவே. அப்போ முதல்ல இடம் பத்தலைன்னா கொடுத்ததுல திருப்தி இல்லை. எல்லாருக்கும் போலதான் பிரித்து கொடுத்துருக்கு. அப்புறம் உனக்கு மட்டும் ஏன் அதில் திருப்தி இல்லை? இன்னும் எனக்கு இடம் வேணும், இன்னும் எனக்கு இடம் வேணும். அப்போ உனக்கு இருக்கிறதுல என்ன இல்லை? அதனால தான் தான் கோத்திரத்தை அங்கே லிஸ்ட்டில் சேர்க்கலை. தான் கோத்திரத்தை போல இன்னைக்கும் ஜனங்கள் இருக்காங்க, தனக்கு இருக்கிறதுல என்ன இல்லை? திருப்தி இல்லைன்னா நம்ம பேரையும் நீக்கிடுவார், முத்திரை போடாமல் விட்டுருவார். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே அதை மனசில் வச்சுக்கணும். போதும் என்கிற திருப்தி நமக்கு இருக்க பழகணும். இருக்கிறது போதும், தந்தது போதும் அப்படின்னு நினைக்க பழகணும். அப்போ தான் மனசில் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி இருக்க முடியும். இன்னும் அது இல்லையே இது இல்லையே அவங்கள பார்த்துக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த இலை தான் இலையை பார்த்து சாப்பிடாதுங்க. உனக்கு இருக்கிறது இலையில உள்ளது ஒழுங்காக பேசஞ்சு சாப்பிட வேண்டிய, இங்கே பக்கத்து இலையவே பார்க்கறது, இல்லைன்னா பரிமாறுறவனையே பார்க்கறது. அங்கே திருப்தி இல்லாத ஆட்கள்.
திருப்தி இல்லாத ஆட்கள். இப்பவும் பாருங்க, எனக்கு உங்களுடைய கண்கள் இப்படியே பறக்க விடக்கூடாது, இருக்கிறதுல திருப்தியாக இருக்கணும். இப்படி இல்லை என்றால் நீங்களும் ஒரு வகையில் என்ன கோத்திரம் தான். பரவாயில்லையே, என்ன கோத்திரம் ஆயிரிய. சரி, ரெண்டாவது, அப்படியா உனக்கு தேவையா? யார்கிட்ட கேளு. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனை நோக்கி கேளு. அதை விட்டுட்டு பக்கத்து கோத்திரமாகிய எப்ராஹிம் கோத்திரத்துக்கு இடைஞ்சல் கொடுக்காத. அங்கே போகிறான் பாருங்க, அங்கே போய் யார் வீட்டுக்கு போகிறான்? மீகா வீட்டுக்கு போகிறான். அவன்கிட்ட போனோடனே அவர் என்ன செஞ்சார்? நாங்கள் வந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா, எங்களுக்கு சோமன் நல்லபடியாக நடக்கும், போயிட்டு வாங்கன்ட்டான். அவன் 5 பேரும் போய் அங்கே போய் சேரா ஊரில் இருக்கிற தங்களுடைய சகோதரிடத்தில் திரும்பி வந்து 8ஆம் வசனத்தில் சேராவில் எஸ்ரோத்தில் இருக்கிற தங்கள் சகோதரிடத்தில் திரும்பி வந்து அங்கே ஊரை விஷயத்தை சொன்ன உடனே அவங்க ஊரை என்ன செஞ்சானுங்க? 600 பேரை திரட்டிட்டான். எத்தனை பேரை? 600 பேரை திரட்டிக்கிட்டு வருகிறானுங்க யுத்தம் பண்ணுறதுக்குன்னு. வந்தால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், யார் வீட்டுக்கு வர்றானுங்க? நேர மறுபடியும் எப்ராஹிம்ட்டு தான் வர்றாங்க. நம்ம காரியம் வாய்க்கும்னு சொன்னி, அது யாரு? இந்த எப்ராஹிம் கோத்திரத்தில் மீகா வீட்டில் இருக்கார் ஒரு பாஸ்டர், லேவியன் ஆகிய வாலிபன். ஏன் அந்த வாலிபன்னே சொல்லியிருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன், ரகசியத்தை அப்புறம் சொல்கிறேன். அந்த வாலிபன் யாருன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு ஷாக் ஆகிருவீங்க. அந்த வாலிபன் யாருன்னு சொன்னான். அல்லையா சொல்லுங்கள். கத்தருக்கே வெக்கத்தோடு தான் அந்த பேரை வாலிபன்னே சொல்லி வர்றாரு அந்த பாஸ்டர், அந்த டூப்ளிகேட் பாஸ்டர் யாருன்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நேராக அங்கே வர்றாங்க 600 பேர். 11ஆம் வசனத்தில் எத்தனை பேர்? தான் கோத்திரத்தில் உள்ள 600 பேர் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டு எங்கே வந்துட்டாங்க? 13ஆம் வசனத்தில் எப்ராஹிம் மலையில் இருக்கிற மீகா வீட்டுக்கு வந்தார்கள். வந்து நாங்கள் போய் இந்த இடத்துக்காக பக்கத்தில் இருக்க லாயிஸ் பட்டணத்தை பிடிக்கலாம்னு நினைக்கிறோம், நாங்கள் போகலாமா என்று கேட்குறோம். தாராளமாக போகலாம், ஆண்டவர் உங்களுக்கு அந்த பட்டணத்தை தருவார் என்று சொல்லிட்டார் 15ஆம் வசனத்தில். அப்போ உடனே இந்த 600 பேரும் சேர்ந்து, தான் கோத்திரத்தை சேர்ந்த 16ஆம் வசனத்தில் 600 பேரும் சேர்ந்து எதுக்கு ஓயாமல் பெர்மிஷன் ஆலோசனை கேட்குறதுக்கு இந்த எப்ராஹிம் இதில் இருக்கிற யார்கிட்ட? மீகா வீட்டுக்கே வர வேணும். பேசாமல் இவரை கடத்தி அங்கே நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம். ஹலோ, இந்த பாஸ்டர் எதுக்கு மலையடிப்பேட்டில் கிடக்காரு? பேசாமல் இவரை அப்படியே அங்கே கடத்தி நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. 600 பேரும் சேர்ந்து என்னடா செய்யலான்னு, மிஸ்டர் பாஸ்டர், வாலிப பாஸ்டர், யார்? லேவியனா வாலிபன், வா உன் சட்டு முட்டி ஜாமான்லாம் எடு, வேற என்ன இருக்கு? ஐயோ இந்த சிலை விக்கிரகம்லாம் அது அவங்க செஞ்சது, அவங்க 200 வெள்ளிக்காசு போட்டு அவங்க என்ன செஞ்சது, நீ எடுத்துட்டு வாயா எல்லாத்தையும். ஒரு அரட்டு போட்டான், அம்பட்டையும் கலந்து பாஸ்டருக்கு டர்ராயிட்டார். அவ்வளோத்தையும் அள்ளி முடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த பாஸ்டரையும் கடத்திக்கிட்டு அந்த விக்கிரகத்தையும் கடத்திக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க அவங்க ஊராகிய என்ன ஊர்? போச்சு என்ன ஊர்? சோராவில். நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, அதான் சோராவில். அப்படி சோர்வாக இருக்கிறதுக்கு பேர். அப்புறம் என்ன ஊர்? கெத்தா இருக்கிறதுக்கு பேர் எத்தா ஊர். அப்படி கெத்தா இருக்கணும். சோரா ஊர், கெத்தா ஊர். இப்போ மறக்க மாட்டீங்களே ஊர் பேரை? சரி, ரைட், அல்லையா சொல்லுங்க. சோரான ஊர், கெத்தான ஊர். அந்த ஊருக்காக கொண்டு போயிட்டாங்க. யாரை கடத்திட்டு போயிட்டாங்க? பாஸ்டரை ஆகிய வாலிபனாகிய பாஸ்டரையும் சிலையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவங்க அந்த மீகா ஊருக்காக வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பார்க்குறேன், வீடு திறந்து கிடக்கு, பாஸ்டரையும் காணும், சாமியும் காணும், சிலையும் காணும். ஐயோ எங்கன்னு அப்போ ஊருக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த பக்கம் தான் போகிறாங்க. விரட்டிக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. ஐயோ பாஸ்டர், லேவி பாஸ்டர், பாஸ்டர். அங்கே போனோடனே அவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. நின்றுக்கிட்டு என்ன கத்திக்கிட்டு வாரியா, என்ன விஷயம்? இல்லை, இவர் எங்கள் பாஸ்டர், நாங்கள் தான் சம்பளத்துக்கு வச்சுருக்கோம். ஆஹாஹா, அவர் கொண்டு வர சாமி எங்கள் சாமி, நாங்கள் 200 வெள்ளிக்காசு செஞ்சு வச்சுருக்கோம். சத்தம் போட்டு எடுற அறுவாளுன்ட்டான். அருவாலை உருவிட்டு சத்தம் போட்டி உங்கள் தலையை பூரா இங்கே போட்டு மரியாதை வீட்டுக்கு ஓடி போயிருங்க. இந்த மீகா குடும்பம் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அவங்க அவனையும் கடத்தி கொண்டு வச்சு சாமி கும்பிடுற லட்சணத்தை பாருங்க. ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன், பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் சாமி கும்பிட்ற லட்சணத்தை பாருங்க. கொண்டு வச்சு, ஏய் நீ தான் பாஸ்டர், இங்கே தான் இருக்கணும், இனிமே என்ன
இல்லை சிலையை பூரா எடுத்து வரிசை அடுக்கு. என்ன மெத்தடு பாரு, என்ன கேவலம் பாரு. அப்போது இவங்கள் இந்த மாதிரி ஒரு முரட்டாட்டம், விக்கிரக ஆராதனை யார்கிட்ட இருக்கு? திருப்தி இல்லாத வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? திருப்தி இல்லாத வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? தான் கோத்திரம், முரட்டாட்டம், யாரையும் அடாதொடியா பேசுறது, அடாதொடியா செய்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மேல் எப்படி கர்த்தர் முத்திரையை போடுவார்? இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி பரிசுத்தாயின் முத்திரை நமக்கு கிடைக்கும்? இன்னைக்கு நீங்கள் தான் கோத்திரத்தை போலதான் வாழுகிறீர்கள். நீங்கள் தான் கோத்திரத்தை போல இருக்கிறீர்கள். மறைமுகமாய் விக்கிரகத்தை கும்பிடுறீங்க. வாசிங்க கொலோசியர் 3:5. மோகம், துரீச்சை. இப்ப சொல்லுங்க, இப்ப எல்லாரும் வாசிங்க. விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்ப பண ஆசை தான் நமக்கு எது? பணம் 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 பணம். நல்லா அழுத்தி சொல்லுங்க, பணம் 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 நலைஞ்ச பணம் தான். நீங்கள் ஜபம், வீட்டில் ஒரு ஜபம் கூட பண்றது கிடையாது. கேட்டால் வேலை கிடக்கு, வேலை கிடக்கு, பணம் பணம் பணம். வேலை செய்யறது எதுக்கு? பணத்துக்கு தானே. பணம் பணம். அப்ப ஜபிக்காத சம்பாத்தியம் விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்துக்கு சமம். உன் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் ஜபிக்க உன்னால முடியல, ஒரு அதிகாரம் எடுத்து வாசிக்க முடியல, நீ எதுக்கு பணம் சம்பாதிக்கிற? அந்த பணம் நீ ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினதுக்கு. இங்கிட்ட அதுவும் இல்லை. புரிஞ்சுக்கங்க, விக்கிரகத்துக்கு சமங்க அந்த பணம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம எனக்கு வேலை கிடக்கு, நான் சம்பாதிக்கணும், நான் வேலை கிடக்கு. சம்பாத்தி எப்போங்க இருக்குங்க? யூதன்கிட்ட போய் கேளுங்க, யூதர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் சனிக்கிழமையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க கடையை. சனிக்கிழமையே சமையல் பண்ணிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சமையல் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி சூடு பண்ணி சாப்பிட்றது தான் வேலை. நம்ம சுட சுட சாப்பிட்றோம், அவன் சூடு பண்ணி சாப்பிட்றான். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் முதல் நாளே சமைச்சு வச்சிருவான். நம்ம கறியை ஏடு, மட்டனை ஏடு, மட்டனை கட்லெட்டு போடு, எலும்பு அப்படி செய்யு, இதை பாயா பண்ணு, எத்தனை வெரைட்டி செஞ்சுக்கிட்டு அவ்வளவு ருசியாக திங்கிறிய. கரெக்ட் டயத்துக்கு சர்ச்சுக்கு வந்தியா? ஆராதனையில் பாதி நேரத்துக்கு வர்ற, அப்புறம் ஆசீர்வாதம் கூட சொல்கிறதுக்குள்ள பிடிங்கிட்டு ஓடுற. உனக்கு இத்தனை வெரைட்டிஸ் கேட்குதா உனக்கு அப்படின்னு கொமுட்டிலே கர்த்தர் என்ன செய்வார்? இதே நிலைமையில தொடர்ந்தால் நாம் மீகா குடும்பம் தான் ஆகிறோம், தான் கோத்திரத்தை போல ஆயிடுறோம். சத்தியம் இல்லாதவர்களாய் மாறிவிடுவோம், பின்மாற்றக்காரர்களாய் மாறிவிடுவோம், முத்திரை இல்லாத கிறிஸ்தவன் ஆகி விடுவோம். முத்திரை இல்லாட்ட ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இந்த தான் கோத்திரம் விக்கிரகத்தை கும்பிடுற குடும்பமும் மாறி, தான் கோத்திரமே, மீகா குடும்பம் மட்டும்தான் கும்பிடல, இப்ப எதை கும்பிடுது? தான் கோத்திரமே கும்பிடுது. இந்த கோத்திரமே முரட்டாட்டம் பண்ணுது, இந்த கோத்திரமே குறி கேட்கிற மாதிரி அலையுது, இந்த கோத்திரமே அடுத்தவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுது, தன் வாழ்க்கை கிடைச்சதுல திருப்தி இல்லாமல் இருக்கிறது. இதனால தான் கர்த்தர் தான் கோத்திரத்தை ஒதுக்கினார். இது அல்லாம அவங்க போய் அந்த லாயிஸ் என்ற பட்டணத்தில் மேலே 14 வசனத்தை பாருங்க. அவர்கள் லாயிஸ் பட்டணத்தை பிடிச்சு அங்கே இருந்த கானானியர்களை எல்லாம் அடித்து துரத்தி அந்த அந்த 29 வசனத்தில் பாருங்க. 29 வசனத்தில் பூர்வத்தில் லாயிஸ் என்னும் பேர் கொண்ட அந்த பட்டணத்திற்கு பிடிச்சு அந்த பட்டணத்தில் இருந்த அந்த கானானியர்கள் எல்லாம் துரத்தினார்கள். அதில் இருந்த கானானியர்கள்லாம் யார் தெரியுமா? கெனிசியர்கள் என்ற இனம். அவர்கள் சீதோனில் பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? 28 வருஷத்தில் அது சீதோனுக்கு தூரமாக சீதோனில் இருந்தவர்கள், தீரு சீதோன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களோடு வந்த ஜனங்கள், மன்னா சாப்பிட்ட ஜனங்கள், காடை சாப்பிட்ட ஜனங்கள், சத்தியம் தெரிஞ்ச ஜனங்கள், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நன்றாக வேதம் தெரிஞ்ச ஜனங்கள்.
அதனாலதான் கானானிய ஸ்திரீ இயேசுநாதரை பார்த்து சொன்னார், தாவீதின் குமாரனை எனக்கு. பைபிள் தெரிஞ்ச குடும்பம் இந்த கானானிய குடும்பத்தை அடிச்சு துரத்தி அவர்களுடைய பட்டணமாகிய லாயிஸ் பட்டணத்தை தன்னுடைய பட்டணமாக்கி கொண்டார்கள். பிறர் பொருளை இச்சியாதே, பிறர் பொருளை அபகரிக்காதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரே. அந்த 10 கட்டளையிலே ஒன்றை மீறிய ஜனங்கள் இந்த. அப்போ நாமும் அப்படி இருக்கக்கூடாது, தான் கோத்திரத்தை போல இருக்கக்கூடாது. இருந்தால் முத்திரை போட மாட்டார். இதுதான் நிலைமை. அங்கே தான் கோத்திரத்தை ரிஜெக்ட் பண்ண மாதிரி நம்மளும் ரிஜெக்ட் பண்ண கோத்திரமாய் இருக்காதபடி விழிப்பாக இருக்க வேண்டும். சரி, இந்த வாலிபன் மட்டும் யாருன்னு சொல்லி முடிக்க போகிறேன். இந்த வாலிபன் யார்? எங்கேருந்து வந்த வாலிபன்? லேவியனாகிய வாலிபன். யார் வீட்டுக்கு வந்தான்? மீகா வீட்டுக்கு வந்தான். என்ன ஆயிட்டான்? பாஸ்டர் ஆகிட்டான். என்ன பாஸ்டர்? பைபிள் தெரியாத கூமுட்ட பாஸ்டர். விக்கிரகத்துக்கு பாஸ்டர் ஆகலாமா? நீ லேவியனா? நீ அவங்க உண்டு பண்ணி வச்சிருக்க சிலைக்கு நீ பாஸ்டர் ஆகிட்ட. அப்போ பைபிள் தெரியாத பாஸ்டர். யார் இந்த பாஸ்டர்? வாசிங்க நாளாகம புஸ்தகம் 1 நாளாகமம் 23 அதிகாரம் 15 வசனம் 17 வசனத்திலே. எடுத்துட்டீங்களா இல்லையா? நீங்கள் இந்த ஜென்மத்தில் எடுத்துருவீங்களா? பார்க்கலாம். யாரு? மோசேயின் குமாரர்கள் 2 பேர். யார்? கெர்சோம், எலியேசர். சொல்லுங்க. கெர்சோம், எலியேசர். மோசேயின் குமாரர்கள் யாரு? கெர்சோம், எலியேசர். சரி, இந்த 2 பேருக்கும் கெர்சோமுடைய பிள்ளைகள் பேர் என்ன? அடுத்த வசனம். கெர்சோமுடைய குமாரர் பேர் செபுவேல். அடுத்து 17 வசனத்தில் எலியேசருடைய குமாரர் பேர் ரெகபியா. அவன் பேர் என்ன? ரெகபியா. இந்த ரெகபியா தான் அந்த வாலிபன். எந்த வாலிபன்? மீகா வீட்டுக்கு வந்த லேவியன் ஆகிய வாலிபன். இதை வெளியே சொல்ல வெட்கப்பட்டு ஆவியானவரே பேரை மறைச்சிட்டார். யாருடைய பேரன்? என்ன? யாருடைய பேரன்? மோசேயுடைய பேரன். மோசே எவ்வளவு பெரிய ஊழியக்காரன். அவன் மகன் எலியேசருடைய மகன். மோசேயுடையதானே மகன் எலியேசர். மோசே இறந்த பிறகு அவனுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் கூடவே வந்தாங்க. மோசே எங்கே இறந்துட்டாரு? ஓரேப்புல. எங்கே? மோவாபியத்தில் இல்லை, அங்கே இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் வந்தாங்க. அந்த மனைவி பிள்ளைகள் வரும்போது அவங்க என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அவங்களுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. வீடு மட்டும்தான் கொடு. அப்போ வீடு எங்கே கொடுக்கலான்னு சொல்லுமா? நல்ல விளைச்சலான கோதுமை விளையக்கூடிய நல்ல ஒரு இஸ்ரேல் நாட்டிலே நல்ல கோதுமை விளையக்கூடிய இடம் 2 ஊர். ஒன்று பெத்லகேம், இன்னொன்று சொல்லிருங்க அத்தா ஊர். யார்? ஆமோசுடைய ஊர். சரி, அங்கிட்டு போக வேண்டாம். இது இந்த பெத்லகேம் கோதுமை நிறைய விளையக்கூடிய ஊர். அங்கே தான் வீடு கொடுத்தாரு. யார்? யோசுவா. நம்முடைய தலைவருடைய குடும்பம். யோசுவாவுக்கு தலைவன் யார்? மோசே. என்னை ஒரு தலைவனாக உருவாக்கின பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தலைவனுடைய குடும்பம்னு சொல்லி பாஸ்டர் குடும்பம்னு சொல்லி அவனுக்கு பெத்லகேமில் வீடு கொடுத்தார். இப்போ மோசேயுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எலியேசர், கெர்சோம். யார்? கெர்சோம், எலியேசர் இருந்தவங்க. அடுத்த தலைமுறை வருது. கெர்சோமுடைய மகனாகிய எலியேசருடைய குமாரனாகிய ரெகபியா. அவன் பைபிள் தெரியாத கூமுட்டையா வளர்றான். யாரு? சொல்லுங்க. வெறி எலியேசர் மகன் சொல்லாதியே. மோசே பேரன். மோசே பேரன் பைபிள் தெரியாத கூமுட்டையா இருக்கிறான். இன்னைக்கு அவன் ஒரு விக்கிரகத்துக்கு பாஸ்டரா மாறி இருக்கான். இவன் இப்படி ரோட்டு வழிய சாப்பாட்டுக்கு பிழைப்புக்காக அலையிறதுக்கு காரணம் ஒழுங்கா பைபிளை படிச்சு ஒழுங்கா கர்த்தரை தேடாததுனால். புரியுதா?
நீங்கள் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல பைபிள் படிச்சிருக்கீங்க, சந்தோஷம். உங்களோடு உங்கள் சந்ததி அழியக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வேதத்தில் வளர்க்க வேண்டும். புரியுதா? இல்லை என்றால் இந்த வாலிபனை போலதான் இருக்கும். அதனால தான் அவன் பேரை சொல்லாம அப்படியே ஆவியானவர் மறைக்கலாம். மோசைக்கிலேயே கெட்ட பேர், மோசைக்கிலேயே கெட்ட பேர். அதனாலே நீங்கள் உங்கள் சந்ததியை சரியாய் வளர்க்க வேண்டும். ஒரு லேவி குடும்பத்தில், ஊழியம் செய்கிற குடும்பத்தில் பிறந்தோம். இன்னைக்கு அவன் விக்கிரகத்தை போய் காரணம் சரியான வேத அறிவு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவாய் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியம். எவ்வளவு படிச்சிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவாய் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவாய் கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறோம். உங்கள் சந்ததி கர்த்தரை அறிகிற சந்ததியும் கர்த்தரை சேவிக்கிற சந்ததியுமா இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல அக்கறை செலுத்துங்க. அவர் பைபிளை சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுங்க. டியூஷனுக்கு அனுப்புகிற மாதிரி சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க. என்ன படிக்குதுகள், என்ன பைபிள் இருக்கு, நீங்களே கொஸ்டின் கேளுங்க, பைபிளை பற்றிய சந்தேகத்தை கேளுங்க, அதுகள் பதில் சொல்ல வைங்க. வேதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாய் மாற வேண்டும். எழுந்திருப்போமாக.